தரம் 5 மாணவர்களுக்கான மற்றொரு நுண்ணறிவு வினாவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் சதுரமுகி அல்லது தாயக்கட்டை தொடர்பான ஒரு முக்கியமான வினாவினை பார்க்க இருக்கின்றோம். இதில் எதிர்ப்பக்கம் முதலாவது கேள்வி, இந்த ஒரே தாயக்கட்டையினுடைய 3 நிலைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஏ தொடக்கம் F வரையான ஆங்கில எழுத்துக்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சியின் எதிர்ப்பக்கம் யாது என வினவப்பட்டுள்ளது. சதுரமுகி ஒன்றின் விரிக்கப்பட்ட உருவை உங்களுக்கு தந்தால் ஒன்று விட்ட பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக இருக்கும் என்பது தெரியும். ஆனால் இவ்வாறான உருக்கள் தரப்படும் போது சில மாணவர்கள் அதற்குரிய அந்த சரியான முறையை தெரியாத காரணத்தினால் விளைவிடுகின்றனர். எனவே பாருங்கள், இவ்வாறு ஒரே தாயக்கட்டையின் வெவ்வேறு நிலைகள் தரப்படும் போது எவ்வாறு இந்த எதிர்ப்பக்கங்களை பார்க்கலாம் நினைப்போம், கண்டுபிடிப்போம். சியின் எதிர்ப்பக்கம், இங்கே சி இருக்கின்றது, இங்கேயும் சி இருக்கின்றது. எனவே சியின் எதிர்ப்பக்கம் என்பது பி ஆகவோ எஃப் ஆகவோ இருக்க முடியாது. அதே போன்று பி ஆகவோ இ ஆகவோ இருக்க முடியாது. ஆக இந்த படத்தை பாருங்கள், சி இருக்கின்றது, பியும் இயும் இருக்கின்றன. எனவே இந்த முதலாவது விடைகளை பாருங்கள். சியின் எதிர்ப்பக்கம் பி இ ஏ. எங்களுக்கு இந்த படத்தை பார்த்தால் சியினுடைய எதிர்ப்பக்கமாக பி இ என்பதை வர முடியாது. ஆகவே இலகுவாக நாங்கள் விடைக்கு செல்லலாம் ஏ. இதே போன்று இரண்டாவது பார்ப்போம். பியின் எதிர்ப்பக்கம் யார்? பி 3 படங்களிலும் தரப்பட்டுள்ளன. எனவே இந்த 3 பக்கங்களிலும் உள்ள எழுத்துக்கள் பியின் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியாது. அப்ப ஏ தொடக்கம் எஃப் வரை இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஏ பி சி டி இ எஃப். எனவே இங்கு தரப்படும் எழுத்துக்கள் ஏ எஃப் வர முடியாது, சி எஃப் வர முடியாது, பிஇ வர முடியாது, டிஇ வர முடியாது. ஆகவே மீதமுள்ள எழுத்துக்களுக்கு டி ஆக இருக்கும். எனவே இந்த வினாவுக்கான விடை டி ஆகும். நாங்கள் எந்த விதமான நுணுக்கங்களையும் பயன்படுத்தாமல் வெறுமனே இந்த உருக்களை மாத்திரம் கொண்டு இந்த வினாவுக்கு விடையை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றொரு வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.